இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டன் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் சிறுபருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா குக்கரில் நல்லா மசிய வேக வச்சு 4 to 5 விசில் விட்டு மசிய வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மசிச்சு எடுத்த அந்த பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இதை நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அளவு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இந்த மசிச்சு வச்ச பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே. இப்போ இதில் அந்த பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். வீணா பார்த்துட்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதில் நல்லா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக எடுத்து பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. சூடானதுமே இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபைனல் அவுட்புட் ஏதோ பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டன் தட்டை ரெடி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.